ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசிட் எக்ஸாம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான 2021 வருடத்துக்கான நீட் எக்ஸாம் வந்து ஆன்லைன் மூலமா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் தான் நம்ம முழுசா இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம யூடியூப் சேனல் முதல்ல முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் பிசினஸ் ஐடியாஸ்கள், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீட் 2021 யூஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற கேட்டகம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதமான கோர்ஸ் வந்து நம்ம செலக்ஷன் பண்ணணும் அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா வேகமா போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நானும் கொஞ்சம் வேகமா பேசுற மாதிரி இருக்கலாம். நீங்க உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீட் யூஜி வந்து பாத்தீங்கன்னா 13 ஜூலை 2021 ஆரம்பம், 6 ஆகஸ்ட் 2021 முடியுது. மிட் நைட் 11:50 வந்து முடிஞ்சிருது. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 7 ஆகஸ்ட் 2021. உங்களுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸ், நீட் அப்ளிகேஷன் நீங்க போட்டதுல ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 8 ஆகஸ்ட்ல இருந்து 12 ஆகஸ்டுக்குள்ள நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 20 ஆகஸ்ட் வந்து அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து 3 நாளுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா 12 செப்டம்பர் 2021 சண்டே. எக்ஸாம் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி பிஎம்ல இருந்து 5 மணி பிஎம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷிஃப்ட் முறையா வந்து மாத்துவாங்க. இப்போ இந்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து வரலாம் மேபி. ஓகேங்களா? ஏன்னா கொரோனா இஷ்யூன்றதால சோசியல் டிஸ்டன்சிங் வரணும் அப்படின்றதுக்கோசரம் நிறைய வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் அவங்க அலாட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பாக்குறப்ப அப்ளிகேஷன் நம்ம போடுறதுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டோட போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜேபிஜே ஃபார்மேட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கணும். அதே போட்டோ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ்ல ரெடி பண்ணிக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் கேண்டிடேட்டோடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டு அந்த பேரை வந்து அவங்க அதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பேரு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன டேட்ல வந்து அந்த போட்டோ எடுக்கப்பட்டதோ அந்த டேட்டை வந்து அதில் பதிவு பண்ணுங்க. இது ரெண்டுலயுமே போட்டோலையும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலையும் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோலையும் நீங்க வந்து பதிவு பண்ணணும். சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் இங்க்ல மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணிக்கோங்க. தம்பி இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கணும். ஓகேங்களா? அடிஷனலா அவங்க வந்து 10th மார்க் ஷீட், கேட்டகரி சர்டிஃபிகேட், ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட் இது மாதிரி கேட்டிருக்காங்க. மேபி ஹேண்டிகேப் மட்டும் இருந்துச்சுன்னா கேட்பாங்க. மீதி நாங்க அப்ளை பண்ற வரைக்கும் வந்து பார்த்தா 10th மார்க் ஷீட் வந்து அவங்க கேட்கல, அதே போல கேட்டகரி சர்டிஃபிகேட் அவங்க கேட்கல. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க அப்டேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இருந்துச்சு சர்டிஃபிகேட் நீங்க வந்து கேட்டகரி அப்ளை பண்ணணும், நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நாங்க இப்ப அப்ளை பண்ற வரைக்கும் எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அது இல்ல. மொத்தமே ஒரு 4 டாக்குமெண்ட் தான். போட்டோ, 2 விதமான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவோ, அப்புறம் சிக்னேச்சர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான தம்பி இம்ப்ரெஷன். இது 4 மட்டும் தான் எங்களுக்கு கேட்டுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு அப்புறம் மாத்தலாம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? neet.nta.nic.in அப்படின்ற வெப்சைட்ல போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து வெப்சைட்டோட டீடைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது வெப்சைட் நீங்க வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஃபில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, ஆனா ஒரு சில டீடைல்ஸ் வந்து தெரியாம நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்க அகைன் நீங்க வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போகாதீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நியூவா பண்ணவங்க போகாதீங்க. உங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணதை வச்சு நீங்க லாகின் பண்ணி எதுல இருந்து விட்டீங்களோ அதை நீங்க இது பண்ணிக்கோங்க. இதை நான் குழப்ப விரும்பல. ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அது கொடுத்த உடனே உங்களுக்கான அப்ளிகேஷனோட காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓபிசி, ஜெனரல், இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே 1400 ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டி பர்சன், 3rd ஜெனரேஷன், அதாவது 3ஆம் பாலினத்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது, அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸ் நீங்க படிக்கணும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே படிச்சுட்டு எல்லாமே நான் படிச்சுட்டேன். ஐ ஹேவ் டு டவுன்லோட் டு இன்ஃபர்மேஷன் பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டு கிளிக் டு ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பம்.
இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டோட பேர் கொடுக்கும். இது வந்து 10th மார்க் ஷீட்ல உங்களோட பேர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேர் கொடுங்க. அடுத்து வந்து ஃபாதர் நேம், அடுத்து மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்ல எப்படி டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. இது வந்து 10th மார்க் ஷீட் தான் அவங்க வந்து சொல்றாங்க பாருங்க, 10th மார்க் ஷீட் தான் சொல்றாங்க. ஓகேங்களா, உங்களுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் எப்படி மார்க் ஷீட் இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெனரல் கொடுங்க, அப்புறம் உங்களுடைய நேஷனாலிட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி டாக்குமெண்ட் கேட்கறாங்க, உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கேட்கறாங்க. பெரும்பாலும் +2 பசங்களுக்கு வந்து ஐடி கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கான அட்மிட் கார்டு இருந்துச்சுன்னா அதுவும் கொடுங்க. ஓகேங்களா, ஆதார் கார்டுனா 4 டிஜிட் மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி 4 டிஜிட் நம்பர் மட்டும் நீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் அட்டை கொடுக்குறதா அதுல வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அந்த அட்ரஸ் இதுல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை நீங்க செலக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய மாவட்டத்தோட பின்கோடு என்னவோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க. அதே போல ஒர்க்கிங் இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பெரும்பாலும் பேரண்டோட டீடைல்ஸ் நீங்க மொபைல் நம்பரும் அவங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பரும் நீங்க கொடுக்கலாம், அது கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டும் சரி, இது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, சப்போஸ் நீங்க கொடுக்குறீங்க மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் கண்டிப்பா வந்து வெரிஃபை பண்ணணும். ஓடிபி வரும் மெயில் ஐடிக்கு. ஓகேங்களா, அது வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். அதனால ஒர்க்கிங்ல இருக்கிறதா கொடுத்துக்கோங்க, நல்ல கான்டாக்ட்ல இருக்கணும். ஓகேங்களா, அதே போல உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பிரசன்ட் அட்ரஸும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு, அதாவது இருக்கிற இடம் வேறையா இருக்கு, தங்குற இடம் படிக்கிற இடம் வேறையா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ரஸ் நீங்க வந்து மாத்தி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக்கல் வந்து அவங்க கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்பாபெட்டிக்கல் பிளஸ் வந்து ஒரு எழுத்து வந்து கேபிட்டல், ஒரு எழுத்து வந்து ஸ்மால், ஒரு அட்டை ஆசஸ் ஸ்டார் அந்த மாதிரி இருக்கும், பிளஸ் வந்து நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா சொல்லலாம், உங்களுடைய பேருடைய ஃபர்ஸ்ட் 4 எழுத்தும் அட்டை ஆசஸ் ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உங்களுடைய பர்த் இயர் கொடுத்துக்கோங்க, இல்லை 1 2 3 கூட கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தா கூட ஈஸியா இருக்கும். என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கறாங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று நீங்க செலக்ஷன் பண்ணிட்டு போங்க. கரெக்டா எல்லா இதுலயுமே கொடுக்குற மாதிரி ஃபேவரட் புக் ஆட்டும், இல்ல பெட் நேம் ஆட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆட்டும், இல்ல எங்க இருக்கீங்க, வெப்சைட் எப்படி இருக்கீங்க, ஜிமெயிலா இல்ல நீட்டா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று செலக்ஷன் பண்ணி அதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடிச்சுன்னா ஃபைனல் சப்மிட் பண்ணலாமா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இந்த ஃபைனல் சப்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி டைப் பண்ணது வந்து டீடைல்ஸ் வந்து பர்டிகுலர் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கற ஆப்ஷன் தான். இதுல வந்து பேர் கரெக்டா இருக்கு, ஃபாதர் நேம் கரெக்டா இருக்கு, மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாத்துலயுமே டிக் பாக்ஸ் டிக் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்குன்னா எடிட் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்டா இருக்கு அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன் அப்படின்றது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ ஆர் ஷூர் அப்படின்னு கேட்கும், கரெக்டா இருக்கா சப்மிட் பண்ணிக்கலாமா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கிரியேட் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், பேமெண்ட் ஃபீஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொபைலும் உங்களுடைய இமெயில் ஐடியும் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டீடைல்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா +2 வந்து அப்படிங்க இல்ல கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது எந்த மாநிலத்துல வந்து நீங்க முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு தான், அதனால தமிழ்நாடு நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்து என்ன கேட்டகரியில் நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓபிசினா ஓபிசி கொடுங்க, எஸ்சி உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்க செலக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹேண்டிகேப்னு கேட்கும். ஹேண்டிகேப் நீங்க கொடுத்தீங்கன்னா ஹேண்டிகேப்புக்கான டீடைல்ஸ் வந்து, அதாவது நீங்க என்ன டைப் ஆஃப் ஹேண்டிகேப், உங்களுக்கு எவ்வளவு % ஹேண்டிகேப்ல இருக்கீங்க இது எல்லாமே கேட்கும். அதை நீங்க பார்த்து கொடுத்துக்கோங்க. ஹேண்டிகேப் இருக்கிறவங்க அந்த ஆப்ஷன் நீங்க இது பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்ற எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கேட்கும். இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம எல்லாமே இந்தியா, அதனால வந்து நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கிறோம் கண்ட்ரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன விதமான ட்ரெஸ் கோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எஸ் ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன மீடியம்ல வந்து பேப்பர் வந்து நீங்க எடுக்க விருப்பப்படுறீங்க. இதுல வந்து தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. ஓகேங்களா, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மீடியம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இது வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா, தமிழ்ல தான் நீங்க எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் நீங்க எக்ஸாம் வந்து நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நீங்க கொடுத்தீங்கன்னா பக்கத்துல வந்து லோட் ஆயிட்டு இதுக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து இருக்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருவள்ளூர்,
அப்புறம் திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், விருதுநகர் இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு நியர்பை இருக்கிற எக்ஸாம் சென்டர்ஸ் நீங்களே வந்து செலக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்க மற்ற மாநிலத்துல தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்க எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாடுன்ற ஆப்ஷன் நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன ஒண்ணு, ஒரு எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் அவன் சொல்றது. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம் சென்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸா, பிளஸ் டூ வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க, பாஸா இல்ல வந்து அப்பீரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். பாஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கோடு வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கும். அதாவது இப்ப அப்பீரிங் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, இந்த 2021 வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டன் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2021 ஆட்டோமேட்டிக் அதே ஃபில் ஆயிக்கும், இங்க கோடு வந்து வந்துடும். ஓகேங்களா, இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் அப்பீரிங் ஆயிருக்கேன், அதுக்கு வந்து ரிசல்ட் கொஸ்டின் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அப்ளை பண்றது மென்ஷன் ஆகும். அடுத்த 2வது கோட் வந்து பாத்தீங்கன்னா 10th + 2 டிகிரி, நான் வந்து +2 முடிச்சிட்டேன், டிகிரி வந்து பிஎஸ்சி இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா, +2 தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 10th + 2 3 வருஷம் டிகிரி இந்த மாதிரி முடிச்சிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இன்டர்மீடியட் டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த கோடு. ஓகேங்களா, இந்த கோடு வந்து நீங்க தெளிவா படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும் கோடு இந்த ஆப்ஷன் செலக்ஷன் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆன கேண்டிடேட்டுக்கு. ஓகேங்களா, பாஸ் ஆனது கொடுத்தோன்னே நீங்க எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க அந்த அது கேட்கும். அதுக்கப்புறம் என்ன கோடு நீங்க வரீங்களா, என்ன கேட்டகரி நீங்க வரீங்க அது நீங்க கேட்கும். ஓகேங்களா, அது நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அந்த கோடு ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்க படிச்சு பார்த்துட்டு கொடுக்கறது பெட்டர். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இப்போ இந்த வருஷம் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்றோம், அதனால அந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், படிக்கிறவங்களும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து எந்த இடத்துல இருக்கு, டவுன்ல இருக்கா இல்ல வில்லேஜ்ல இருக்கான்னு கேட்கும். நீங்க என்ன ஆப்ஷன் எந்த இடத்துல லொகேஷன் இருக்கோ அதை நீங்க சொல்யூஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வில்லேஜ்ல இருந்துச்சுன்னா ரூரல், டவுன்ல இருந்துச்சுன்னா அர்பன் கொடுத்துக்கோங்க. டைப் ஆஃப் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா இல்ல வந்து கவர்மெண்ட் எய்டடா அந்த மாதிரி கேந்திர வித்யாலயா ஸ்கூலா, சிபிஎஸ்சி ஸ்கூலா அந்த மாதிரி கேட்கும், அது மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. அடுத்து லொகேஷன் எந்த இதுல வந்து இருக்கு, எந்த மாநிலத்துல வந்து இருக்கு எக்ஸாம் ஸ்டேட், அதுக்கப்புறம் எந்த ஊர்ல வந்து இருக்கு அது ஆப்ஷன் நீங்க கேட்கும், அது நீங்க கொடுத்துக்கோங்க. அப்புறம் போர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க தமிழ்நாடுன்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வருது, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வருது, போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடுன்னு வருது. உங்களுக்கு வந்து என்ன போர்டோ அது வந்து உங்களுடைய மார்க் ஷீட்ல கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த போர்டை நீங்க பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோல் நம்பர், உங்களுடைய மார்க் ஷீட்ல என்ன ரோல் நம்பர் இருக்கோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுடைய பேரு, ஸ்கூலுடைய அட்ரஸ் வந்து கேட்கறாங்க, ஸ்கூலுடைய பின் நம்பர் கேட்கறாங்க, அது நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து இது முடிச்சுட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பர்டிகுலர்ஸும் அகைன் உங்களுக்கு வந்து கேட்கும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களோட அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், கேட்டகரி, நீங்க என்ன கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கீங்க. ஏன்னா போன வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எடுத்துக்களுக்கு வேற ஏதோ லாங்குவேஜ் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால நீங்க ஒரு கிளாஸ் பார்த்துட்டு நீங்க இது பண்றது. இது ஓகே அப்படின்னா ஃபைனல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணோடனே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் தான் அப்லோடிங் நம்ம பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோடிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டாக்குமெண்ட் அப்லோட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்ட மாதிரி தான் போட்டோ, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ. ஓகேங்களா, இது நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து போகும். ஓகேங்களா, பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 2-3 விதமான கேட்வேஸ் வந்து இருக்கு. ஓகே, இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண உடனே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்லோட் டாக்குமெண்ட் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்க தெளிவா பாத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம். 4வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1400 ரூபாய். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்டோட கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். இந்த கேட்வேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐசிசி பேங்க், ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. மோட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது கேட்வேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேங்க்ஸ் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேட்வே மட்டும்தான். நீங்க எந்த பேங்கோடைய ஏடிஎம் கார்டு வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க ஸ்டேட் பேங்கோடைய நெட் பேங்கிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து 9 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க.
இதே வந்து அதர் பேங்க்ஸ் வந்து ஏடிஎம் யூஸ் பண்ண நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 6 ரூபாய் வந்து உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இதே வந்து ஏடிஎம் கார்ட்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இதே வந்து நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 26 ரூபாய் வந்து சார்ஜஸ் இருக்கு. அது மாதிரி நீங்க யூஸ் பண்ற கார்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கான சார்ஜஸ் வந்து முடியும். இந்த பேமெண்ட் முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மெயில் ஐடி டீட்டெயில்ஸும் நான் கீழே ஸ்டார்லிங்கில் ஓடிட்டு இருக்கேன், அதில் நீங்கள் மெயில் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னாலும் கீழே வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து நான் என்னென்ன இந்த வீடியோவில் நான் சொன்னோன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து கூகுள் பே இல்லை ஃபோன்பேல நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம